பிரியமானவர்களே, இயேசுவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முதுகிற்கு பின்னாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. பாருங்கள், உன் சத்துரு விலகுன்னு சொன்னால் உலகத்தில் முடிஞ்ச அளவுக்கு நன்மையும் செய்யணுங்க. தீமை செய்யக்கூடாது. தீமை செய்தால் சத்துரு அதிகமாக தான் வரும். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக பேசுகிறார். துரத்தி விடுவதற்கு நீ என்ன பண்ணணும்னு சொன்னால், உன் பார்வைக்கு செம்மையையும் நன்மையும் செய்யணும். செம்மையான காரியம் செய்த ஒருத்தர் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு உபத்திரம் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் செய், இல்லைன்னா விட்டுடு. உண்மையாக பேசு, மாற்றி பேசாத. நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தீமை செய்ய போகக்கூடாது. ஆண்டவர் எவ்வளோ தெளிவுபடுத்துகிறார் பாரு. உன் சத்துரு உன் முதுகுக்கு பின்னாடி போடணும்னு சொன்னால் நீ கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்த காரியத்தை நிறைவேற்றுன்றார். எப்படி நிறைவேற்றுன்னு சொன்னால், உன் முதுகுக்கு பின்னாடி போகணும்னு சொன்னால் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையும் இருக்கிறத செய்யன்றார். அவர் பார்க்கறதுக்கு நன்மை செய்யணும். என்னை மறைச்சிடலாம், உன்னை மறைச்சிடலாம், எல்லாரையும் மறைச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் கண்ணுக்கு மறைக்க முடியாது. நீ என்ன பூலோகத்தில் என்ன காரியம் செய்யணும் அவர் பார்த்துன்னு தாங்கிறாரு. அப்போ உன் சத்துரு உன்னை விட்டு விலகுன்னு சொன்னா செம்மையும் நன்மையானதை இந்த பூலோகத்தில் செய்ப்பா. உன் சத்துருக்களை நான் நீக்கி போடுறேன், முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடுறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நன்மை செய்யணும். நன்மை தாங்க நம்ம வாழ்க்கையில் செய்யணும். நம்ம நன்மையே செய்யறது கிடையாது, தீமை தான் நம்ம வாழ்க்கையில். அவர் பார்வைக்கு செய்யணும், அவர் பார்வைக்கு தெரியணும். ஆனால் நம்ம பார்வைக்கு தெரிய மறைச்சிடலாம். தாய் தகவல் தான், சகோதரனை மறைச்சிடலாம், வேலை சத்திரம் முதலாளி மறைச்சிடலாம், எல்லாரும் மறைச்சிடலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அவருக்கு மறைவாக ஒன்று இல்லைன்னு சொல்கிறார். வேதம் சொல்லியிருக்கிறது, உமக்கு மறைவாக ஒன்று இல்லைன்றார். அவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட நம்ம மறைக்க முடியுமா? அதுக்கு தான் சொல்கிறாரு, உன் சத்துரு உன் முதுகு முன்னாடி போனோன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, துரத்தி விடும்படிக்கு நீ கர்த்தருடைய பார்வைக்கு, யாருடைய பார்வைக்கு? கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதை செம்மையானது செய்வாகில் கர்த்தர் உன் சத்துருக்கை முதுகுக்கு பின்னாடி தூக்கி எரிந்து போடுவார். ஆசீர்வாதமாக உன்னை வாழ வைப்பார். நம்ம எதை உலகத்தில் செய்கிறோம்னா, எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வார். நான் தீமை வச்சா தீமை தாங்க. என் வாழ்க்கையில் எப்படிங்க சத்துரு விலைக்கு போக முடியும்? முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்ய பாருங்கள், தீமை செய்யாதீங்க. யாருக்கும் உதவி செய்யலைன்னா உபத்திரம் பண்ணாதீங்க. ஆண்டவர்கள் அருமையாக பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சத்துருக்கு முதுகு பின்னாடி போகணுன்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு செம்மையானது நன்மையானது செய்யுங்க. உங்கள் சத்துருவை விலைக்கு ஆசீர்வாதத்தோடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ்.